ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருந்தால் இப்படி சூப்பரான கரும்பு டீ, சுகர் கேன் டீ போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ பொங்கலுக்கு வாங்கின கரும்பு எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். அதனால் நிறைய பேர் இப்போ அந்த கரும்பை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீயாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம கரும்பு இந்த 2 பீஸ் அளவு எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவு எடுத்து நல்லா அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸஸாக இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைப்படாது, இந்த மாதிரி குறப்பாக தான் அரைப்படும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டரை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கையாலே கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு கூட இந்த மாதிரி நல்லா ஒரு குழிக்கரண்டி வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா அந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ இப்போ இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீயை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக போடுற டீயை விட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராகவும் அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களாலே ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஜூஸை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து கேரமலைஸ் ஆகணும். அந்த நம்ம சேர்த்து அந்த ஜூஸ் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸோ இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் டீ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கேரமலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா வந்து கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டீ பவுடர் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் ஒரு சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய கொசுக்கள் வந்து நம்மளை படுத்துட்டே இல்லைங்களா? ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் சூப்பராக நம்ம இந்த கொசுவை எப்படி இயற்கையான முறையில் விரட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் பூண்டுலாம் நிறைய எல்லார் வீடுகளையும் யூஸ் பண்ணுவோம். அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுவிடுவோம். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வேப்பிலையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதையும் வாங்கி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது 2யும் சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போடுற தூபத்தில் போட்டு ஒரு சின்ன துண்டு கற்பூரமோ இல்லை ஆயிலோ சேர்த்து இந்த மாதிரி பற்ற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய புகை உங்கள் வீடு முழுக்க பரவி கொசுக்கள் தொல்லையும் இருக்காது. இதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நார்மலாக நம்ம இந்த கொசுவத்தி சுருள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை சுவாசிக்கும் போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதனால் நமக்கு காசும் மிச்சம், நமக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டீ எப்படி போடலாம் அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த டிகாஷன் நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இதோட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் உங்களுக்கு டீ வந்து இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பால் டீ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து டீ போடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரும்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 கொதி கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து டீ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக போடுற டீயை விட இந்த கரும்பு ஜூஸ் சுகர் கேன் டீ போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லார் வீடுகள்லேயும் கரும்பு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் இந்த ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.